ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/4 மணி நேரத்தில் தூங்கினவங்க இப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க நம்ம எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு. இது வரோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ மூணாறில் நடந்து போயிட்டுருக்கோம். சமைக்கிறதுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். மாட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்களை சுற்றி யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். சிக்கன் கலவு பூராங்கோ சுத்தமான உருட்டு தேயிலை எஸ்டேட்டில் மருந்து அடிக்கிறதுக்கு இலை பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருந்து இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாகு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து பழனிலேருந்து மூணார் கிளம்பி வந்தோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால் நைட்டு வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் மெக்கானிக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 7:30 ஆகுது. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி ஆனகுளம் போகிறோங்க. அதாவது மூணார்லேருந்து ஆனகுளம் போகிறோம். ஆனகுளம் போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி சீனரிஸான ஒரு லொக்கேஷனில் வந்து ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனை தண்ணி குடிக்க வரேன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆனகுளத்துக்கு போயிட்டு ஏதாவது எலிஃபெண்ட்ஸ் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. ப்ரைவேட் ஜீப்பில் வந்து சஃபாரி மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மூணாறு வந்து வர்ற வழியில் காலையில் ஏர்லி மார்னிங் இந்த 6 மணிங்கிறது வந்து வேறு லெவலில் ஒரு சீனரிக்கான ஒரு இதாக இருக்குங்க. என்னை சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாகவே ஒரு தேயிலை தோட்டம். நல்லா காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இல்லை, நான் மட்டும் தான் நின்றுருக்கேன். அதுவும் இன்றைக்கி வந்து சண்டே பார்த்துக்கோங்க. இந்த மொஹரம் லீவில் வந்து சண்டே வந்து இன்றைக்கி வந்திருக்கேன். நான் இந்த டைமில் வந்ததுனால கூட்டம் எதுவுமே இல்லை. நான் அதுக்காக தான் நைட்டுமே கிளம்பி வந்தேன். வண்டி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, நம்ம கிளம்புவோம். நைட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. என்ன ஆச்சுன்னா, இடையில வர்ற வழியில் வண்டி ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் ஒரு இடத்துல நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே நிப்பாட்டிட்டு இப்போ தான் வந்து வண்டி சரியாச்சு. அதனால் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். நேராக மூணார் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குக்கிங்க்கு தேவையான க்ரோசரி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி பிளாகு. என்னென்னா நாங்கள் செலக்ட் பண்ண டேட்டு தான் கொஞ்சம் பிரச்சனை. சாட்டர்டே சண்டே நிறைய கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏர்லி மார்னிங்காக போகிறதுனால கூட்டம் இல்லை. போய் பார்ப்போம். மூணார் வர்றவங்க இந்த காலையில் ஒரு 5 to 6 வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ரோட்டில் நிறைய இந்த தேயிலை தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ், லாரி, டிராக்டரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த மண்டையில் ஒரு துணி மாதிரி மாட்டிகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த இருக்கிற அந்த வியூ பாயிண்ட், அதாவது பழனி டு மூணாறு ரோட்டில் வந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. 2 பக்கமும் ஒரு தேயிலை எஸ்டேட்டு, நடுவில் ஒரு ரோடு. இப்போ தான் வந்து அப்படியே சன்ரைஸ் ஆகுது. இன்றைக்கி மழை வரும்னு போட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷன் தான். தேடிக்கிட்டே இருப்பாருப்பா. உள்ளே உயிரலாமா நேரா? இதுவா? ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/4 மணி நேரத்தில் தூங்கினவங்க இப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க நம்ம எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு. நாமே ட்ரிப்பு எப்படி போகுது? நல்லா இருக்கா? எங்கே இருக்கு தூங்குறதுக்கு? அந்த ட்ரிப்புக்கு நாங்கள் வந்து அடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இன்றைக்கி கண்டிப்பாக டிராஃபிக்காக இருக்கும் மூணாரில். ஞாயிற்றுக்கிழமை வர நிறைய ஹோட்டல்ஸ் அது இதுன்ட்டு, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வெளியில் சாப்பிட்றதும் பிடிக்காது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாக் டீ ஒன்று போட போகிறோங்க. இந்த பிளாக் டீ போடுறதோட லொக்கேஷன் வந்து பாருங்கள், காமிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டில் தான் வந்து நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்கு பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இனிமே வந்து பற்ற வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறீங்க? வரோம். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் அடுப்பு, வட்டா தான் சொல்லுவேன். வேறு லெவலில் ஃபயர் ஆகும். கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வைக்கிறீங்களா? அதாவது இஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இஞ்சி டீ போடுறதுக்கு. மயிலான் தூங்கிட்டு இருக்காண்டா, குளிருக்கு நல்லா இருக்கா?
ஏட்டா பாய். நல்லா இருக்கு. இப்போ போட்டுருவா இதை டீ தூளா? டீ தூள் போட்டேன். டீ தூள் நல்லா கொதிக்கணும்ல, இஞ்சி நல்லா வேகணும்ல. போதுமா டீ தூள்? பாருங்கள், அதாவது இடிக்கிறத கொண்டு வந்திருக்கான். இன்றைக்கி தான் இது பயன்படுது. நம்ம லாஸ்ட் டைம் சமைச்சும் போது இடித்தோமா என்னதுக்காக இடித்தோம்? வெள்ளை போட்டுருச்சோம். மம்மி இப்போவே டீ வாசம் வந்துருச்சு மம்மி. பேசாமல் ஒரு கடையை போட்டுடலாமா? கரண்டி ஏதாவது வேணுமா மம்மி? அங்கே போகிறேன், அந்த டீ எஸ்டேட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாரு. அப்படியே தனியாக அந்த ஒரு இது மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி. இங்கே பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. ஆமாம், நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நல்ல வியூ பாயிண்ட் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே மிஸ்ட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. மம்மி வந்து பிஸியாக டீ போட்டுட்ருக்காங்க. மம்மி என்ன பண்ணுறீங்க? கட்டன் சாயா. கேரளாவுக்கே கட்டன் சாயா போடுறீங்களா நீங்கள்? நான் கூட ஏதோ சிக்கன் குழம்பு மாதிரி ஏதாவது ஒன்று கிண்டிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். கட்டன் சாயா போட்டுருக்கீங்க. டிகாஷன் அதிகமாக இருக்கா? கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. இப்போ அப்படியே இருக்குது. 10 ரூபாவில் எவ்வளோ இது போடலாம்? கொதிக்கணுமே மம்மி. நல்லா அந்த இஞ்சியோட சாறு வந்து வெளியில் வரட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடு, உள்ளே போடு, இஞ்சி கீழே போடுங்க, வேகட்டும். நல்லா மேலே வந்துச்சா? கிண்டாதாங்க, கிண்டாதீங்க. வரலையே. ஒரு வழியாக டீ கிடச்சிருச்சு. ஏன்னா வர்ற வழியில் பால் வாங்கலான்னு பார்த்தோம். பால் டீ கடை எதுவுமே ஓப்பன் ஆகலை. அதனால் பிளாக் டீ, அதுவும் இஞ்சி டீ, ஏவிடி. இதில் என்ன ஃபன்னியான விஷயம் அப்படின்னா வந்து இங்கே டீ கடை வேறு ஒன்று இருக்குது பாருங்கள். பின்னாடி காமிக்கிறேன். டீ கடை இருக்குங்களா? இந்த டீ கடை இருக்குது. நாங்கள் வண்டி பக்கத்தில் நிப்பாட்டிங்க டீ போகிறதுனால அந்த வண்டியிலேருந்து டீ இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது இவங்கள பார்த்தா டீ கடைக்கார மம்மிமா இருக்குது. மம்மி ஜீனி கலந்துருச்சா? இந்த இதில் உட்காந்து குடிங்க மம்மி. ஏதோ கடனுக்கு டீ வாங்கி குடிக்கிற மாதிரியே குடிக்கிறீங்க. அதில் உட்காந்துக்க. ஃபன்னி வீடியோஸில் வந்துடாது, விழுந்து உருன்னு. இதெல்லாம் வந்து செட்டப் மாதிரி. இந்தா டீ சாப்பிடுமா? எனக்கு ஒரு டம்மரில் டீ கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக. சும்மா நல்லா இருக்கும் மம்மி டீ. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் டீ குடிக்கிறேன். கடையில் சாப்பிட்டுருந்தா கூட இது மாதிரிலாம் இருக்காது. வேறு லெவலில் டேஸ்ட்டு. நம்மளே போட்டு சாப்பிட்றதுனால அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம், டேஸ்ட்டு. கூட அப்படியே இந்த ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தியா? காலி பண்ணிடுறான். இருக்கிறது இன்னும் 2 தான் இருக்குது. அவனுக்கு கொடுத்தீங்களா? தம்பி வேறு இருக்கேன். அதாவது நீங்களுமே ஒரு ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து டீ சாப்பிட்லாம். ஆனால் இதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து அதில் கிடைக்காது. ஸோ ஃபேமிலியாக இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா, பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான், குளிர்து இல்லைன்னா அவனையும் தூக்கிட்டு வந்திருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லொக்கேஷனாக பார்த்து நிப்பாட்டி இந்த பறவைகளோட சத்தம், அந்த அமைதியான ஒரு சூழ்நிலை, நல்லா காற்று, அதில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா வந்து 1 கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மனநிறைவு. ஆனால் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்பட போகிற மன உளைச்சல் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். மூணார் போனால் நாங்கள் மூணார் போயிட்டு இன்றைக்கி மதியானம் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, சிக்கனு, இதுதான் மெனுவில் வரப்போகுது. சாப்பிட்டு அப்படியே ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறது தான் பிளானு. சரி, நாங்கள் கிளம்புறோம். போலாமா? குட் மார்னிங் மகிழன். மகிழன், நாங்கள் வந்து என்ன பண்ணோம் தெரியுமா? உனக்கு நீ தூங்கும்போது நாங்கள் வந்து டீ போட்டு சாப்பிட்டோமே, டீ குடித்தோமே, நீ வந்து தூங்கிட்டியா? அதனால் உனக்கு தெரியல. அதாவது இந்த ட்ரிப்பில் செம்மையாக என்ஜாய் பண்ணது 2 பேர் தான். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா. ஏன்னா அவங்க ஒரு 10 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. இவன் அதை விட ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருக்கான். 11 மணி நேரம் தூங்கியிருக்கான். லொக்கேஷன் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது மூணாறு. அதுவும் இந்த ஏர்லி மார்னிங் அந்த சன் வந்து படும்போது அந்த தேயிலை எஸ்டேட் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க.
அதாவது ஒரு வீடியோ எடுத்து நம்ம கலரிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நார்மலாகவே இருக்குது, கலரிங் கொடுக்காமே இருக்குது. மூணார் வந்துட்டோம் போடுவோம். மூணார் வந்துட்டோம்ல, இதோ அவ்வளோதான். இதான் மூணார் டவுனு. இல்லையே, இது மூணாரா? இங்கே பாரு, இங்கே கிளைமேட் இன்னும் விடியாத மாதிரியே இருக்கு பாரு. ஆனால் 8 மணி ஆச்சு. அடிச்சு பறக்க விட்றாங்க டீ காஃபின்ட்டு. நம்ம டொமேட்டோ வாங்கணும். பல்லாரி மட்டும்தானே எடுத்து வச்சா. மூணார் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. என்னென்னா இந்த ஊர் மக்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எந்திப்பாங்க போல். இங்கே தான் காய்கறி சந்தை இருக்கு மாமி. ஓகே, நாங்கள் வந்து இப்போ மூணாரில் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மதியானம் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து வாங்க போகிறோம். மூணாரோட சந்தையில் இருக்கும். கரெக்டாக இதுதான் மூணாரோட மெயின் டவுனு. நம்ம ஊர், அதாவது கேரளா மாதிரிலாம் இல்லை, இது வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. இங்கே வந்து காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே தக்காளி வாங்குறீங்களா? காய்கறி வாங்கிட்டோம். அதாவது மற்ற திங்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்திருந்தோம். வெங்காயம் அது மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். மூணார் சிட்டி வந்து இன்றைக்கி சண்டேயில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. காலையிலே மக்கள் எல்லாருமே அங்கே இங்கே பிஸியாக நடந்து போயிட்டுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி ஆகுது. நாங்கள் வந்து இப்போ சிக்கன் வாங்க போகிறோம். அதுவும் இங்கே இருக்குது. டெய்லி ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கடை இருக்குது, காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ காய்கறி வாங்கிட்டோம், சிக்கன் வாங்கியாச்சு. என்னென்னா டீ சாப்பிட்லாம், வடை சாப்பிட்லாமான்னு கேட்டேன் எங்கள் டீம்கிட்ட. அவங்க வந்து வேணான்னாங்க. சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காங்க. சமோசாவை மட்டும், சமோசாவும் வடையும். டக்குன்னு பாருங்கள், நாங்கள் வரும்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தாலே அதுவும் ஒரு அழகு தான். என்ன, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூணாரில் சுற்றுலாவை எல்லாமே டூரிஸ்ட் வந்தால் தான் மூணாருக்குமே பிஸ்னஸ்ஸு. இங்கே நிறைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தாங்க இருக்காங்க. மற்றபடி இந்த காட்டேஜு அதை நம்பி தான், சுற்றுலாத்தலத்தை நம்பி தான் இந்த ஊர். இதில் இருந்து தான் நீங்கள் வந்து ரைட் சைடு வளையணும். நீங்கள் நேராக போனீங்கன்னா நார்மல் ரூட்டு, இதில் ரைட் சைடு வளைஞ்சிங்கன்னா லட்சுமி எஸ்டேட்டு. இதில் வந்து மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் போவாங்க. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மாங்குளம்னு. அது வந்து மூணார் தானே அது? இல்லையே, பாரு எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் யானையை. இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடாகவும் இருக்கும். இந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் சுற்று. அந்த ரோடுனா நம்ம போனோம்ல சிவானிக்கு, நானும் பிரகாஷ் அன்றைக்கி ஒரு நாள் மிட் நைட்டில் இந்த ரோட்டில் தானே வந்தோம். அந்த முள்ளமன்றி பார்த்தா தெரியுமா, அது இந்த ரோடு தான். அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, நசம். அதாவது அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு என்ன ஒரு இதுனா, லோக்கல் வண்டி 1-2 தான் வருமே தவிர மற்றபடி எல்லா டூரிஸ்ட் வண்டியும் அந்த வழியாக தான் போகும். ஆமாம், ரோடு நல்லாயிருக்கும். மேப்பும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதில் தான் காமிக்கும். இதுவும் சேம் தூரம் தான். இதுக்கு இடையில ஒரு இந்த மாதிரி ஒரு ரிவர் போகும்டா. இந்த ரிவருக்கு அங்கிட்டு நல்ல ரோடு, ரிவருக்கு எங்கிட்டு வந்து ஆஃப் ரோடு. ஆனால் அதே தான். ஆனால் நைட்டு வந்து இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. எலிஃபெண்ட்ஸு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ லட்சுமி எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த லொக்கேஷனில் சமைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கரெக்டான ஒரு ஸ்பாட் எங்களுக்கு அமையலை. இன்னும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அமையலை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து சமைக்கிறதுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட 360 டிகிரி வியூ பாருங்கள். எனக்கு ஃபுல்லாகவே பின்னாடி வந்து டீ எஸ்டேட் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதாவது பாத்திரம் ஏதாவது கழுவுற மாதிரி இருந்தால் வந்து பக்கத்துலேயே ஒரு ஓடை இருக்குது. என்னென்னா மழை வந்து செம்மையாக பேஞ்சிட்ருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷனை காமிக்கிறேன், வந்து பாருங்கள். அப்படியே வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு தேயிலை எஸ்டேட்டில் தான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த பின்னாடி பாருங்கள் ரோடு இருக்குது. அப்படியே இந்த வியூவில் தான், இங்கே தான் அடுப்பு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால செம்ம குளிருது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் குழம்பும் சாப்பாடும் வைக்க போகிறோம். இந்த இடத்துல உட்காந்து நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும்.
அடின்னு இருக்கிறோம் வாங்க. ஓகே, நாங்கள் வந்து அடமலையில் அவள் திங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இன்றைக்கி. ஆனால் இந்த மலையில் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் இங்கே தான் சமைக்க போகிறோம். இப்போதைக்கு வாட்டர் கேன் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. இன்னுமே ஸோ மளிகை ஜாமான் எல்லாமே இதில் இருக்கட்டும். என்ன அடுப்பு சிக்கன் கழுவணுமா? ஓகே, சிக்கன் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆள் வந்து அங்கே உட்காந்து சமைக்கிற மாதிரியா? இந்த பாத்திரம் யார் 2 பேர் சமைக்கிறது? நீங்கள் தானே மம்மி? ஆமாம், அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டோம். நம்ம அந்த ஒரு கொடையை பிடிச்சிட்டு அதை மட்டும் டீ பாத்திரத்தில் தான் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த பேக் நனைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான். ஏமே சிலிண்டர் தீர்ந்து வயசு. ஓ, அடுப்பு, அதாவது அடிக்கிற மலையில் அடுப்பு. இங்கே லொக்கேஷன் ஓகே, சரியான லொக்கேஷன் மேமே. அடுப்பு ஆடவே ஆடாது, மழையை நின்று வச்சு பாருங்கள். எப்போவுமே வந்து கடவுள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி TN94க்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கும் தண்ணி பக்கத்துலேயே இருக்குது. மழையும் நின்றுச்சு. மூணாரில் இந்த மாதிரி ஒரு யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு அனுப்பி விடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. வாங்க சமையல் பண்ணுவோம். அடுப்பு எல்லாமே செட் பண்ணிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாத்திரம் எல்லாமே இருக்குது. சிக்கன் எல்லாமே வாங்கியாச்சு. காய்கறி இங்கே தான் இருக்குது. முக்கியமான ஒரு ஆள் இங்கே தான் இருக்கார். வாங்க உள்ளே போவோம். ஹேய் மகிழன், எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்கள் இங்கே பாருங்க. சரி, நல்லா வச்சுக்கோ. சரி, நீங்கள் பேசுங்க, மைக்கில் பேசுங்க. எங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து சமைக்க வந்துக்கோம். எங்கே, எந்த ஊருக்கு? மூணாருக்கு. சொல்லுங்கள். மூணாருக்கு. என்ன சமைக்க போகிறீங்க? அங்கே இங்கே தான் சமைக்க போகிறோம். அதான் என்னது? அது வந்து சிக்கன் சமைக்க போகிறேன். வாங்க எல்லாத்தையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க. இல்லை சாப்பாங்க. சாப்பிடலாமா? சரி, நீங்கள் அண்ணன் கூட விளாடுங்க. அப்பா சமையல் பண்ணுறேன். பார்க்க முத்தம் கொடுங்க. சரி, ஓகே. அதுவா? அது வந்து இந்த டோரை லாக் பண்ணுறதுப்பா. மகிழனை வந்து நாங்கள் நனையாமல் காருக்குள்ளே செட் பண்ணிட்டோம். ஆமாம், பிடிச்சி ஏறுறது. ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கலாம் மம்மி. ஆமாம், மம்மி வந்து சமையலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காருக்கு நேர் அப்படியே பக்கத்தில் இதோட சரௌண்டிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மூணார் வந்திருக்கோம். மூணாரில் இந்த லொக்கேஷனை பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படி இருக்குன்னு. இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க எங்கள் லொக்கேஷனை காட்டுறேன், சமைக்கிற லொக்கேஷனை. என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவல். நாமே ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப. அதாவது நான் இன்றைக்கி வந்து ப்ரைம் சண்டே, அதாவது ஹெவியான ஒரு டிராஃபிக் இருக்கிற ஜோனில் தாண்டி நாங்கள் வந்து ஒரு தனியாக எங்கள் ஃபேமிலி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன். இது பாருங்கள், காரு எல்லாமே இங்கே தான் செட் பண்ணியிருக்கோம். இதோட 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. உண்மையில அசோக், இனிமேல் வந்து அனிமல்ஸ் அப்படியும் போகலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து சமைச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபேமிலியோட வீடியோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன், அதாவது ஒரு யூனிக்கான லொக்கேஷனில் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு வேளை மூணார் வந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் எப்படி என்னன்ட்டு. வாங்க இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அதாவது ஒரு பிளேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கிற இடத்துல தான் வந்து உட்காந்து இது பண்ணணுமே தவிர அந்த மாதிரி பூசுற கீசுற வேலையெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. ரைஸ். இது நம்மளோட எத்தனாவது குக்கிங் வீடியோவுமே? மூணாவது குக்கிங் வீடியோவா? ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கூட தெரியுமா? ஆமாம், அது வந்து நம்ம அப்போதைக்கு பெரிய யூடியூபர்கள் இப்போ கிடையாது. சேம் அது கொன்னி ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது தானே இல்லையா? ஆமாம், அது வந்து கொன்னி ஃபாரஸ்ட் போகும்போது. இது வந்து எங்களுடைய மூணாவது குக்கிங் வீடியோ. நாங்கள் ஃபேமிலியோட வெளியில் போய் ஹோட்டலில் நிறைய பில்லு கொடுத்து சாப்பிடுவோம். எங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஆகும். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எங்களை சுற்றி யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம்.
ஃபுல்லாக மிஸ்டாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி பெரிய தேயிலை தோட்டம் இருந்துச்சு, எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. என்னடா வேற லெவல் மிஸ்டர் அசோக். நம்ம பூம்பாறையில் சமைச்சதை விட இந்த லொக்கேஷன் வந்து வேற லெவல். நாங்கள் இதே மாதிரியே பூம்பாறையில் ஒரு யூனிக்கான லொக்கேஷனில் வந்து சமைச்சிருப்போம். அந்த வீடியோ வந்து பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். எங்களுக்கு அங்கே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே சமைச்ச டிஷ்ஷு தான் வேறு லெவலு. அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் அதிலே போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா வந்து சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு, வேறு என்ன ஒன்று அவ்வளோதானே. இது ரெண்டும் தான் வந்து சமைக்க போகிறோம். நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட்டில் காரசாரமாக வந்து ஒரு பிடிக்கிறோம் இன்றைக்கி. எல்லோரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மம்மி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே இந்த மழை தண்ணி பேஞ்சு ஒரு நீரோட மாதிரி ஓடிட்டுருக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் அந்த சிக்கன் கழுவிட்டு சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே வரும். சிக்கன் இதில் போட்டுருவா. ஓகே, நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர் எங்கேயுமே போனாலும் அதை வந்து போட மாட்டோம். சிக்கன் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா மூணார்லேயே வாங்கிட்டேன். மூணார் டவுன் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கே வந்து ஃப்ரெஷ் சிக்கன் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே நல்லா தான் வெட்டி கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டாங்க, அது ஒன்று தான், அது ஒன்றும் குழப்பமில்ல. மம்மி வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த லேக், சின்ன ஓடை, அங்கே வந்து போயிட்டு சிக்கன் கழுவுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஏமே இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல? தண்ணி சுத்தமான தண்ணி தானே. தண்ணி எப்படி இருக்குமே? வேற மாதிரி ஜில்லு. ஜில்லுன்னு இருக்கா? ஃப்ரெஷ்ஷான தண்ணி தானே இது. தண்ணிக்கு பஞ்சமே இல்லடா. மழை வந்தா தண்ணி அதிகமாக வரும். மழை வரலைனாலும் அந்த மிஸ்டிக்னாலே தண்ணி வந்துட்டே இருக்கு. தண்ணி வேணுமா? போய் கொண்டு வந்துடலாமா? தண்ணி இருக்கட்டுமா? இருக்கட்டும். அடுத்து சிக்கன் கழுவு பூராங்கோ. அதாவது இது வந்து மழை தண்ணி தான், குடி தண்ணி கிடையாது. அதனால் நாங்கள் சிக்கன் கழுவுறோம். நீங்கள் வந்து குடி தண்ணியில் சிக்கன் கழுவி விட்றீங்க அப்படின்னு வந்து எங்களை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஆனால் மம்மி இந்த தண்ணியில் கழுவுனோடனே இப்போ சிக்கன் நல்ல சிக்கன் போலன்னா டக்குன்னு இதாகிடுச்சு, பாரு சுத்தமாகிடுச்சு. நம்ம ரொம்ப தூரமாக நடக்க வேண்டியதே இல்லை. இந்த குக்கிங் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து இனிமேல் இந்த பக்கம் வந்தால் இங்கே தான் இனிமேல் சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா மூணார் வந்தால், ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே பின்னாடியே கழுவுறது இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சமைக்கிற இடம் இருக்குது. சும்மா ஒரு 10-20 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். என்ன ஹெல்ப் வேணும்? வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறியா? அடுப்பில் சட்டி வைக்கிட்டா? நீங்கள் வந்து அடுப்பில் சட்டியை வச்சு வெங்காயம் பச்சை மிளகா அது மாதிரி போட்டு இது பண்ணுங்கள். நான் வந்து சிக்கனை அதில் போட்டலாமா? என்னடா மிரட்டிங் மகிழன் என்னப்பா? இல்லை இங்கே உட்கார கடலில் ஈரமாக இருக்குது. பா அம்மா கூட உட்காந்துக்கோ. ஃபோன் பாக்கெட்டில் தான் உட்காந்துக்கோ. தண்ணி இந்த ஓட வருதுல, இந்த ஓட ஓடி வருதுலடா. தண்ணி ஊற்றா சோ வேறு வர பற்ற வைக்குதா? நில்லு, கேஸ்லாம் போகட்டும். நில்லு, கேஸ் எல்லாம் வெடிக்காது. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இந்த அடுப்பு எரியுறது உங்களுக்கு தெரியாது, எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு ராக்கெட் அடுப்பு. ராக்கெட் அடுப்பு டக்குன்னு மேலே போயிருப்பா. நான் வந்து இப்போ வெங்காயம் வெட்ட போகிறேன். இனிமேல் இதுக்கு ஒரு மூடி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இதுலையா? அதில் வச்சுக்கோ, உட்காந்துக்கோங்க. அம்மா சமைக்கிறேன். செப்பல் போடலையா? சரி, இது நின்றுக்கோ. அம்மா எத்தனை வெங்காயம் வேணும்? ஒரு 3 வெங்காயம் போதுமா? 4 வெங்காயமா? 1 கிலோ தானே? இருவார் அம்மா எழுச்சிக்கிறேன். வேண்டாமா? அதாவது என்னன்னா மம்மி, ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லாமல் போகணும். பியூரான நல்லெண்ணெய். ஓ, குக்கிங் சேனல் தாத்தாவுக்கே டஃப் கொடுக்குறாங்க. என் மனைவி வந்து சுத்தமான உருட்டு. நம்ம அங்கே இந்த கொன்னி அச்சுமையில் போகும்போது சமையல் பண்ணோம்ல,
அது வந்து அதுக்கு என்ன பொடி போட்டீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா அந்த கலரை பார்த்தோன்னே டெம்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா சாப்பிடும் போல இருந்திருக்க மாட்டிருக்கு. என்ன பொடி போட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாரு. போட்டலாமா மொத்தமா? போடுங்க. போடு, கம்மியாக போடு. வெங்காயம் போடு, காஞ்சிருச்சு. மகிழன் என்ன தெரிச்சிடும். போட்டுற அசோக்கு. தீயை கம்மி பண்ணிக்க. தீயை கம்மி பண்ணிக்கோ. வெங்காயத்தை லைட்டாக போட்டு விடு. இதை போடுறேன், வெங்காயத்தை போட்டு விட்டுரு. கம்மி பண்ணிட்டேன். போடவா? வேற குறைஞ்சிக்கிட்டோம். அட்டி பொரு மகிழன் ஓடிரு. டேடி எப்படி இந்த பக்கம் வந்து உட்காந்து பார்த்தீங்களா? ஆனால் நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம் இந்த ட்ரிப்புக்கு. ஆமாம், நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் அதை விட ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. டீயை கூட்டி வச்சுக்கோ. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு தட்டி போடணும் அசோக்கும். ஆமாம், அந்த இஞ்சி பூண்டை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அப்படி கழுவி கொடுத்துருவேன். நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் டிவியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்குண்ணே. ஆமாம், நல்லாயிருக்கும். மொபைலில் பார்க்குறத விட மழை வராது. டிவியில் பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஏன் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்து போகிறேன்னா கிளைமேட்டுக்காக கொஞ்சம் நல்லா சுறுசுறுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு நார்மலாகவே காரமாக சாப்பிட்றதுனால ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு இருக்கு. டப்பாவா இஞ்சி பூண்டு இருக்கு. இப்போ நாங்கள் பசங்களாக இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்னா இந்நேரம் பாதி பேர் போதையாக இருப்பாங்க. என்ன தம்பி? நேரம் பாதி பேர் வந்து கிருட்டுன்னு இருப்பாங்க. கறி வேக வேக அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருப்போம் நாங்கள். அதுவும் கிளைமேட் வேறு கூலிங்காக இருக்க. பசங்க ட்ரிப்புனா அப்படி இருக்கும், ஃபேமிலி ட்ரிப்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்ன நீங்க கூட லைவ்ல கேட்டீங்க தெரியுமா, இந்த மாதிரி யாரு கூட எப்படி போறது நல்லா இருக்கு. அதுக்கு ஒருத்தவங்க வந்து பசங்களா போங்க ஜாலியா இருக்குன்னாங்க. அவங்கள திட்டிட்டு இன்னொருத்தர் வந்து ஃபேமிலியா போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. மயில நீங்க சமையல் பண்ணுங்க, ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம். ஆனால் காப்பி ரைட்ஸ், அதனால எங்களால் டான்ஸ்லாம் ஆட முடியாது. இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் அரைச்சி போகிறத விட இந்த மாதிரி இடிச்சு போட்டு எப்படி தலையில ஒரு வடைச்சிட்டும் கீழே கொட்டிடுவான்னு நினைக்கிறேன். மயிலன் அப்படி பண்ணக்கூடாதுப்பா. சமையல் பண்ணுறீங்களா? தூக்கி போடுற, எடுத்து போட அப்படி. முடிஞ்சதா? எனக்கு உனக்கு வேலை முடிஞ்சு. வர அப்பா நீ சமைக்கிறியா? இல்ல மலை பூண்டுக்கு வாசம் அள்ளுதுடாடே. கரண்டி இந்த ஒரு கரண்டி தானே? இல்ல கரண்டி இந்த பெரிய கரண்டி இருக்கு. இந்தா அப்படியே கையில உப்பு வச்சிருந்தா. தக்காளி தானே? தக்காளி. மயிலம் பாய் சொல்லு, எல்லாரும் வராங்க. பாய் சொல்லு. வராங்க. வராங்க பாய் சொல்லு. ஏய் பாய் சொல்லு மயிலம். மயிலம் பாய் சொல்லு. நான் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி டிஏ 94 என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மயிலம் பாய் சொல்லு. பாய். 10 சட்டி சரி போடுங்க, போட்டுக்கணும். சும்மா லைட்டாக ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் வேணுமே, லைட்டாக கிரேவி மாதிரி சாப்பிடலாம். அது போதும். நாங்கள் இன்றைக்கி அதாவது இந்த மாதிரி ரெகுலராக போகிற நாங்களே வந்து இன்றைக்கி என்னென்ன விஷயம் மறந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரங்களோட ஸ்க்ரப்பர் ஒன்று எடுக்கலை, அதுக்கப்புறம் இதுக்கு கைப்பிடி ஒன்று எடுக்கலை, பிளேட் எடுக்கலை. இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் மறந்துட்டோம். அது ரெகுலராக போக தான் வந்து ஞாபகம் வரும். அதனால் இன்றைக்கி மம்மியோட டிஷர்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து பிடி துணியாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா அப்புறம் ஃபன்னி வீடியோஸில் வந்துடும். சட்டியுமே 1 கிலோவுக்கு வந்து சின்னதாக இருக்கும். மங்களகரமாக லைட்டாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். என்னென்னா வந்து சிக்கன் குழம்புக்கு கழுவுறதுக்கு தான் மஞ்சள் போடுவாங்க. நாங்கள் வந்து
அடுத்த பொடி. மல்லிப்பொடி போட்டேன். கொஞ்சம் மிளகா பொடி கொடுங்க. 65 பொடி ஏதாவது கொடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. சமைக்கவே தெரியாது, ஏதாவது ஒரு பொடி மாற்றி மாற்றி போடுறது. மசாலா பிடுங்கிட்டு போக போகுதுன்னு. ஓ, எடுத்துகிட்டு வந்த பொடி அவ்வளோதான். இந்தா பூனை காருக்குள்ள போயிடுச்சு. இன்றைக்கி வந்து சட்டி சின்னதானதுனால நாங்கள் வந்து சிக்கன் பெரட்டல் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். மயிலா, நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து சமையல் பண்ண. போதும் போதும். பொடி போடவா? இல்லை, நான் சொல்லிட்டேன். அவங்க ஏற்கனவே வெட்டிகிட்டு இருந்தாங்க, அதில் டக்குன்னு 1 கிலோ எடுத்து போட்டு விட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கன் பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னா வெட்டும்போது 1 கிலோ சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி குண்டா நிறைய சிக்கனை வச்சுட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றணுமே. நாமே குழம்பு வாசம் வேறு லெவலில் வருது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொடி குத்துமைப்பாக தான் போட்டிருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பு டேஸ்ட் பண்ணி பாரு. அப்படியே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த டிராக்டர் தான் வந்து இங்கே இந்த தேயிலை எஸ்டேட்டில் மருந்து அடிக்கிறதுக்கு, இலை பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிராக்டர் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த டிராக்டரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போலாம் இந்த மாதிரி டிராக்டர் எதுவுமே இல்லை. அந்த சட்டி முக்கால்வாசி வர மாதிரி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதுமா? மூடி வைங்க. இல்லை, அங்கே ஒரு டிராக்டர் வருது பாரு. என்ன நீங்கள் டிராக்டர் ரேஸ் நடக்குதா? அடுத்த டிராக்டர் வந்துருச்சு பாருங்க, அடித்து பறக்க விட்டுட்டு போயிட்டுருக்காரு. இல்லை போடணுமா? 3 போடுவா? போதும், 2 போதும். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். இது அப்படி உள்ள வச்சுட்டுமா? கோழி குழம்பு வேறு மாதிரி ஒரு பொங்குதே. எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மேகி அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாமே இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு கோழி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அது மாதிரிலாம் கிடச்சா மக்களே அடிச்சு நொறுக்குவாங்க. நம்ம இப்போ நினச்சோம்னா இதை வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடலாம். ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த 2000 ரூபா காசு எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதாவது நாங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மம்மி வந்து கொடை பிடிச்சி சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. குழம்பு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து குக்கரில் அரிசிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குழம்பு வந்துச்சுன்னா அடுத்து குக்கர் வச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. கோழி குழம்பு கொதிக்குது பாரு மூணாரில், ஜிகு ஜிகுன்னு. உனக்கு சாப்பிடும் போல இருக்கா? இன்னும் இந்த கருவேப்பிலை மல்லித்தெல்லாம் போட்டோம்னா என் ஃப்ளேவர் கரெக்டாகிடும். இந்த சமயத்தில் என் பையன் பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக காரில் படுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மயிலன் ஜாலியாக இருக்கியா? ஸ்கூலுக்கு போகணுமா சமைக்கணுமா? அடிச்சேன்னா அந்த பக்கம் கண்ணாடியை உடச்சிட்டு ஓடிடுவேன். உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட இந்த வீடியோவை காமிக்கிறேன்டா நான். இன்னும் 1 கிலோ போட்டுருக்கீங்களா? மல்லித்தலை வெட்டியிருக்கலாம்ல. கற்பனையாக போட்டுருக்கேன். ஃப்ளேவர் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. லெக் பீஸ்லாம் இருக்குமே. மயிலன் ஹாய் சொல்லு. மயிலன் பாய் சொல்லுங்க. ஓஹோ, ஐயோ இரு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது. சாப்பாடு டக்குன்னு வந்துடும்ல, ப்ரெஷர் குக்கர் தானே. நினச்சிக்கலாமா? நான் இது நல்லா தாத்தா சாப்பிட கூப்பிடுவோமா? தாத்தாவியா? இப்போ சாப்பாடு வேகட்டும், முதல்ல விசில் அடிக்கிறப்பா. நம்மளே சாப்பிட்றோமா என்னன்னு தெரியல எங்களுக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டரு நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணாமல் வந்துட்டோம். அது வாங்கி ஒரு 4-5 மாதம் கிட்ட ஆச்சு. நாங்கள் வீட்லேயே அப்பப்போ இதில் சமைக்கிறதுனால அது தீர்ந்து போனதே எங்களுக்கு தெரியல. அதனால் இப்போ கம்மியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் சமைச்சே முடிச்சிருப்போம். ஓகே,
கடவுள் எங்களுக்கு எப்பவுமே துணை இருப்பார். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வேளை அரிசி வேகலை அப்படின்னா வெறும் குழம்பு தான். கடையில் போயிட்டு ரைஸ் மட்டும் வாங்கி என்னவுமே சாப்பிட்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தி மட்டும் பார்சல் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். நாங்கள் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அதாவது இந்த ரோட்டில் நிறைய வண்டி போயிட்டுருக்கு. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா மலையில் சமைச்சோம் நேரம் யாருமே பார்க்கல, ஆனால் மலையில் சமைச்சோம் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த குழம்பு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு. அதில் தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டு கூட சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த குண்டாவில் விசில் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சக்ஸஸ். அதாவது ஹீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக பொறுக்க முடியல எங்களால். நல்லா வந்துச்சா சூப்பர். நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துச்சு. சாரோட சாப்பிடும்போது நல்லா இருக்குல்ல. அதாவது அடமலையில் என் மனைவி உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா மம்மி இந்த ஃபீலு? நல்லா இருக்குல்ல. அடுப்பு எரியுதான்னு பாரு. அடுப்பு எரியுதா? இந்த அடுப்பு வந்து தண்ணி உள்ளே வச்சாலும் எதுக்கு நமக்கு குழம்பு லேட் ஆச்சுன்னா கிளைமேட் கூலிங்காக இருக்குது, ஓப்பன் பிளேஸில் வச்சுருப்போம், அதனால் அடுப்பு எரியறதுக்கு வந்து லேட் ஆகும். ஆமாம், இது வந்து இந்த சயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். குடைக்குள் மலை மாரி குடைக்குள் குக்கரு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த குக்கருக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்கோம். ஏன்னா ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் வந்து இந்த குக்கரை சரி நனைய விட்டுட்டு நாங்கள் ஸ்டார்டிங் உட்காந்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசிலை தூக்கி பார்த்தா அந்த இதே வரல. என்னென்னா வந்து அந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு, அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வேறு பட்டு குக்கர் ஹீட் ஆகாமே இருந்திருக்கு. அதனால் இப்போ மறுபடியும் குக்கரை வந்து பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கோம். அந்த குஷி படத்தில் 2 பேர் அந்த தீபம் அணையாமல் பாதுகாப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நானும் என் மனைவியும் குக்கருக்கு கொடை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்கள். குழம்பு வந்து நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டோம். குழம்பு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. என்னென்னா அந்த டேஸ்ட்டு வந்து நான் என்னமோ பொடி போட்டேன், ஆனால் கலந்து எல்லாம் ஓரளவு கலவையாக நல்லா இருந்துச்சு. என்னவுமே இப்போ தான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவல் குழம்பு. சாப்பாடு மட்டும் இப்போ 2 விசில் வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏன் காருக்குள்ள இந்த மாதிரி டோரை திறந்து விட்டு உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா? என்னம்மா மழை அடி நொறுக்குது. மழை பெய்யுதுப்பா, வர வேண்டாம். மழை அடி நொறுக்குது மகிழா. என்னன்னா இப்போ எனக்கு முன்னாடி பின்னாடி அதாவது ஃபுல்லாகவே நடந்துருச்சு. ஆனால் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் குக்கர் தான். எனக்கு சட்டை ஃபேண்டெல்லாம் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம் இப்போதைக்கு. அதனால் குக்கருக்கு கூட குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். யாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா நல்லா இருக்குல்ல. எங்களுக்கு இந்த மழை பெய்யுறது வந்து ஒரு மன உளைச்சல் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. என்னப்பா இங்கே மழை பெய்யுதுப்பா, அப்பாவே கிடுகிடுன்னு இருக்கேன், குளிருது, அடி நொறுக்குது. அது நினைவு நம்மள ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கேருந்து. இடத்துக்கு போகட்டும் விடுங்க, ரீல்ஸில் ஓட்டா நல்லது தானே. பாய் சொல்கிறேன். பாய். ஓகே, சாப்பாடு வந்துருச்சு, குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காருக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. என் பையன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பூரா ஈரமாயிடுச்சு, நாளைக்கு இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. நாங்கள் காருக்குள்ளே உட்காந்து இந்த கூட்டாஞ்சாறு மாதிரி குழச்சி அடிக்க போகிறோம். அதுக்கு காரணமும் மம்மி தான். என்னென்னா அந்த பிரகஸ்பதி வந்து தட்டை எடுத்து வைக்காமட்டாங்க. இங்கே வந்து ஒரு இலையை காமிச்சு அதை பறிச்சுட்டு வாங்குறாங்க. அது எதையா சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிட்டோம்னா அதனால் நாங்கள் காருக்குள்ளே போய் சட்டியில் வச்சு சாப்பிட போகிறோம். போகலாமா? இந்த இதை கழுவிக்கலுங்க. எல்லாம் அயன் பண்ண மாதிரி இருக்கும். சரி வாங்க. வேற மாதிரி மம்மி, இதில் மட்டும் இந்த படுக்கிற செட்டப் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். டோரு பீர் கிடுமா? ஓகே, நாங்கள் இப்போ வந்து காருக்குள்ளே இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்து சமைச்ச இடம் இருக்குது. வந்து இப்போ மக்கள் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடை வச்சுருக்கோம். இந்த குண்டாவில் தான் சாப்பாடு போட போகிறோம். போடுங்க மம்மி சாப்பாடை. மகிழன் சாப்பிடலாமாடா? சிக்கன் வேணுமா? நாங்கள் சாப்பிட போகிறோம்ப்பா. நீ சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க அம்மாட்ட நான் 3 டம்ளர் போட சொன்னேன். உங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் டம்ளர் போட்டிருக்கு. நீங்களாம் வேடிக்கை பாருங்கள். இப்போ நான் அதை சாப்பிடுவேன்.
சிக்கன் இருக்கட்டும், குழம்பு மட்டும் ஊற்றிட்டு சிக்கன் ஒன்று எடுத்து. எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். தண்ணி வேணுமா? சிக்கன் தான் அதிகமாக போடணும், குழம்பு கம்மியாக போடும். அவன் கையில் பிடிச்சி கொடுங்க, நான் கரண்டியை தூக்கி போட்டு. குழம்பு போதும், சிக்கன் பீஸ் போடு. சூப்பர். இதான் பிடிச்சி கொடுக்குறது பாருங்க, சூடாக இருக்கு. கோயில் பிரசாதம் மாதிரி. அதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்து சமைச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிங்கனாலும் அது வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற கொஞ்சோண்டு திங்ஸை வச்சு சமைச்சு ஒரு குட்டியோண்டு இடத்துக்குள்ள உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு உண்மையிலே. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், மம்மி அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. மம்மி எப்படி இருக்கு? அல்டிமேட்டே வந்து சிக்கன் குழம்பு. இதை வந்து சமைச்சது வந்து என்னுடைய மனைவி. ஏதாவது பாராட்டுற மாதிரி இருந்தால் அவங்கள பாராட்டுங்க. அதாவது தட்டு கொண்டு வரல, அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ வந்து குக்கரையே தூக்கிட்டாங்க என் மனைவி. நம்ம வீட்டில் இருந்து இவ்வளோலாம் சாப்பிட முடியாது தெரியுமா? ஆனால் இங்கே போகிறதே தெரியல. ஒரு கிலோ சிக்கனு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 10 தோசை சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. 10 தோசை இப்போ 1 கிலோ சிக்கன் ஆயிடுச்சு. எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ஓடி எதுக்கு? எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே நாமே அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் இந்த சாப்பாடுக்காக தானே. சாப்பாடை ஃபுல்லாக ஊற்றிடுவான். ஃபுல்லாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் வை. அவனுக்கு வேணும். அவனுக்கு இதுலேருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துடலாம். இல்லை சுப்பு, ரொம்ப காரமாக இருந்தால் என்ன பண்ணுறது? காரமாக இல்லை, நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா இன்னொரு பாத்திரம் கிடைச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு. ஷேர் பண்ணிக்கலாமா? இப்போ தான் யார் எவ்வளோ சாப்பிட்றான்னு தெரியும் மக்களுக்கு. நீ வேறு விஸ்வாட்ட கேட்குற அடிக்கடி யார் அதிகமாக சாப்பிட்றான்னு. உனக்கு ஏன் அந்த டவுட் வருது? மின்னிதான் ஏன் உனக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது சொல்லு. இந்தாடா தம்பி, சூடு ஆறிச்சுடா. என்ன மசாலா? யாரா மாஸ்டர் குழம்பு வச்சது? இதான் மாஸ்டர் மசாலா. நீ தானே போட்ட? எல்லாமே நான் தான் போட்டேன். தற்பெருமைக்கு சொல்ல, உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நண்டு காருக்குள்ளே தான் இருக்கேன். அவனோட செப்பல் எடுத்து கொடுத்தா அவன் நடந்து வருவான். மறுபடியும் மழை வந்துருச்சு. விடாது மழையில் அடாது. எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க, அப்படியே எடுத்து வந்துடுறேன். குடும்பமே சேர்ந்து பாத்திரம் கழுவ போகிறோம். அதாவது எல்லோரும் மூணாரில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்கோம். ஆனால் சரியான ப்ரைமு, நல்ல லொக்கேஷன். என்னவுமே பாத்திரம் கழுவுறதுக்கு நாங்கள் வந்து சும்மா மேலாப்பில் தான் கழுவுறோம், சோப்பு எதுவுமே பயன்படுத்தலை. ஏமே மூணாரில் இருக்கிற எல்லார் வீட்லேருந்து பாத்திரம் கொண்டு வந்தால் கூட இப்போ நீ கழுவி கொடுத்துருவில்ல. ஓகே, இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணி வந்தது வேறு ஒரு விஷயத்துக்கு. ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த டிராஃபிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு வந்து மூணாறு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து ஃபாரஸ்ட் வீடியோவாக வரும். பாய். பாய் சொல்லுங்கள்.